தனியார் பள்ளி வந்து இருந்தது. அங்கே நானும் எங்கள் நாத்தனாரும் 2 பேர் தான் வேலை செய்தோம். அது அதிசயமான ஸ்கூல் மாதிரி. நடுவர் எல்லாம் வந்து கொல்லை கொட்டான்னு சொல்கிறது. எல்லாம் கொல்லையிலே கொட்டை போட்டு அங்கேயே எல்லோரும் பயிர்கள்லாம் பயிர் எடுத்து அங்கேயே வைக்கிறது, அங்கேயே சமைக்கிறது. பள்ளி எப்படின்னு கேட்டு காலையில் 8 மணிக்கு ஆரம்பிக்கிறது, 11 மணிக்கெல்லாம் விட்டுடுவோம். பிள்ளைங்க 8 மணிக்கு விட்டுட்டு போயிட்டு அங்கே பக்கத்தில் கொல்லை இருக்கும். கொல்லையில் மல்லாட்டை பொறுக்குவாங்க, இதாக இருக்கும். அங்கே போயிட்டு அந்த பிள்ளைங்க மல்லாட்டெல்லாம் போட்டு தின்னுட்டு இந்த மல்லாட்டெல்லாம் எங்களுக்கு கொண்டாந்து கொடுப்பாங்க. அதுக்கு சாயங்காலம் அப்புறம் 3 மணிக்கு ஸ்கூல் ஆரம்பிக்கும். அது 5 மணிக்கே அப்படி கொண்டு படுக்கும். பள்ளி படிப்பேன். அதுக்கு பிறகு படிப்பாங்க. அங்கே கொல்லையிலே என்ன இருக்குன்ட்டு கொல்லையிலே இந்த என்னது தக்காளியெலாம் போட்டிருப்பாங்க. அந்த தக்காளியெலாம் எங்களுக்கு கொஞ்சம் பிரசாதம் கொடுக்கும் பிள்ளைங்க. எனக்கு அங்கே கொல்லையில் மல்லாட்டை அதுக்கெல்லாம் தின்னுட்டு வீட்டுக்கு போகாதுங்க. அங்கேயே வீட்டிலே இந்த 11 மணிக்கெலாம் ஸ்கூல் விட்டுட்டாங்கள, சரின்ட்டு அங்கே போய் கொல்லையில் போய் எல்லாத்தையும் அந்த மல்லாட்டெலாம் தின்னுட்டு மல்லாட்டை படித்து கொண்டாந்து எனக்கு அங்கே திட்டு எப்படின்னு கேட்டால் அவங்களுடைய உறவுகளோட வீட்டுங்களில் ரத்த குழந்தை ஜாதியில் வீடுங்களில் ரத்த குழந்தை சேர்த்துமா ஒருத்தருக்கு உனக்கு இப்போ 2 குழந்தைக்குன்னா உனக்கு மறுபடியும் 2 குழந்தை பிறக்கும். நல்லா குழந்தைங்க விட்டுது கொள்ளா இருக்கும். ஆனாலும் ரத்த குழந்தை வந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அதான் நான் சொன்னேன். வெள்ளைக்கோட்டையில் எங்கள் கோயநாடு தான் ஹெட்மாஸ்டர். அது ஸ்கூலை பார்த்தா எலிமெண்ட்ரி ஸ்கூல் தான் அது. ஆனால் அது பிள்ளைங்களை பார்த்தா அப்படியே ஹை ஸ்கூல் மாதிரி இருக்கும். அவ்வளோ இருக்கும். அவர் தான் ஹெட்மாஸ்டர். பிள்ளைங்களை அவ்வளோ பயப்படுவாங்க. ஒரு 9 வச்சுருந்தார். அவர் நாங்கள் எடுத்தார். அப்படி நாங்கள் பக்கத்து ஊரில் தான் நந்தகிரியில் நான் எங்கள் நாத்தனாரும் இருந்தோம். இங்கே பிள்ளைங்களாம் ரொம்ப பிரீதியாக இருப்பாங்க. அந்த மல்லாட்டை கொண்டாந்து கொடுப்பாங்க, தக்காளியை கொண்டாந்து கொடுப்பாங்க. அப்புறம் இல்லை பீன்ஸு கொல்லையில் நிறைய வச்சு விளையும். கொடிலாம் வச்சு குவையெல்லாம் கொட்டியிருப்பாங்கம்மா. அது அப்புறம் அப்படியே லாரியில் ஏற்றி அனுப்புவாங்க. ஆனால் அந்த செடியில் கொஞ்சம் இருக்கும் ஒன்று அதெல்லாம் பறித்து பிள்ளைங்க அங்கே கொண்டாந்து கொடுப்பாங்க. பீன்ஸு, தக்காளி, இந்த மல்லாட்டை எல்லாம் 1 கிலோமீட்டர் நாங்கள் வீட்டுக்கு எங்களுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். வீட்டில் எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அது வீட்டில் இருந்தபோது ரொம்ப சந்தோஷமான ஒரு. ஆனால் ஒரு 6 வருஷம் வேலை செய்தேன். அப்புறம் திரும்பி அப்புறம் இங்கே நம்ம இதுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டோம். அது தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு வருஷத்துக்கு இருவேல்பட்டு இடத்துல வேலை செய்தேன். அதுக்குள்ளே இந்த கவர்மெண்ட் வந்தது, காங்கிரஸ் கவர்மெண்ட் காமராஜர் வந்து அதை வச்சுட்டு உடனே எங்களுக்கு எல்லாருக்கும் ஹைஸ்கூல் ஆரம்பித்து ஹிந்தி டீச்சர்களை போட்டாங்க. எல்லா ஸ்கூல்லையும் ஹிந்தி டீச்சர். அப்போ தான் ஹிந்தி ஸ்கூல் ஆரம்பித்தார். அவர் ஹிந்தி ஸ்கூல் ஆரம்பித்து எல்லாருக்கும் ஹிந்தி டீச்சர் போட்டார். ஹிந்தி படித்தவங்க அப்புறமா குறைச்சல் தான். நாங்கள் ஒரு 4 பேர் தான் போனது. எங்களுக்கு அங்கங்கே எங்களுக்கு கொடுத்தாங்க. எனக்கு அப்போ அங்கே ஆற்காடு அவங்க கேட்ட இடத்தெல்லாம் கொடுத்துட்டாங்க. இவர் ஆற்காடு வேணும்னு கேட்டார். ஏன்னா பக்கத்தில் ஒரு சிறுமதுரைன்ற ஊரில் இவர் இருந்தார். எங்களுக்கு கேட்டதில் இருக்குன்ட்டு போட்டார். ஆற்காட்டில் எங்களுக்கு அதுக்குள்ளே போட்டாங்க. என்ன அவங்க கூட வந்தவங்களாம் அவங்க எங்கே கேட்டாங்க. டீச்சருக்கு ரொம்ப கிடையாது ஹிந்தி படித்தவங்க. அப்போ அதாவது ஹை ஸ்கூல் ஆரம்பித்தான். ஹை ஸ்கூல் ஆரம்பித்தது இதுதான்.
அங்கேயே தான் நான் வந்து 1960 தான் அங்கே எனக்கு அப்பாயின்மெண்ட்டு. 1960 நாங்கள் அதில் போட்டு அங்கே இது பண்ணதும் அங்கேயே அப்புறம் வேலை செய்துட்டேன் ஹிந்தி டீச்சர். 60லேருந்து 68 வரைக்கும் ஹிந்தி டீச்சராக வேலை செய். அதுக்கு 68 உடனே கர்நாடக கவர்மெண்ட்டு வந்துச்சு. உடனே மாற்றி அவங்க ஹிந்தி டீச்சர்லாம் எடுத்து போடுங்க அப்படின்னு. வேணாம், ஹிந்தியே வேணான்னு சொல்லிட்டாங்க. நீங்களே மாற்றந்தான் நான் அவ்வளோ செகண்ட் கிரேடை முடிச்சிருந்தேன். அதனால் என்ன செகண்ட் கிரேட் டீச்சராக எனக்கு போட்டாங்க. ஹிந்தி இப்போ நாளை ஒன்று ஹிந்தி போடுறதுனால செகண்ட் கிரேடாக என்ன போட்டாங்க அங்கே. அந்த ஸ்கூலில் அப்படியே ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. அங்கேயே நான் வந்து 1960 அப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன். 1991 ரிட்டையர்மெண்ட்டு. அங்கேயே தான் இருந்தேன். அந்த ஸ்கூலில் ஹைஸ்கூல் பெரிய ஹைஸ்கூலாக இருந்தது. எல்லா விலங்கு படிச்சுட்டாங்க. நான் ஒரு தான் லேடி டீச்சர். அவங்க படிச்சுட்டேன். வேறு 2 பேர் சயின்ஸ் டீச்சர் வந்தாங்க. வந்து போயிட்டாங்க. அதனால தான் அதுதான் நான் தனியாக இருந்ததுனால ஹெட் மாஸ்டருங்க மற்ற டீச்சருங்க எல்லோரும் என்கிட்ட அப்படியே பிரியாவே இருப்பாங்க. 30 வருஷம் 30 வருஷம் நான் இது பண்ணிகிட்டு இருந்தேன். சமயத்தில் கடைசி 30 வருஷம் தான் ரிட்டையர்மெண்ட்டு ஆகிட்டேன்னு வச்சுக்க. அப்போ அங்கே ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டால் அதுக்குள்ளே ஸ்கூல் நல்லா நடந்தது. எல்லாருக்கும் நல்ல பேர். அதிகாரிங்க வந்தால் கூட வந்தால் டிஓ வந்தால் கூட ஐயோ வாத்தியாருக்கு அவ்வளோ இதுவாக இருக்காங்களா அப்படின்ட்டு வாத்தியாருக்கெலாம் நல்ல பேர். அதை 10th எப்போவுமே கணக்கில் ஃபெயில் ஆகிடுவாங்க. பெரும்பாலும் கணக்கில் பெரும்பாலும். ஆனால் ஒரு வாத்தியார் வந்தார். அவர் பேர் அருள் பேர். அவர் என்ன பண்ணார், பசங்களுக்கு பண்ணிட்டு ஒரு பையன் கூட கணக்கில் ஃபெயில் கிடையாது. அப்படி அவர் சொல்லி கொடுத்து எல்லோரும் கணக்கில் பாஸ் ஆகி பண்ணார். அதோட மட்டும் இல்லை, வீட்லேயும் போய் டியூஷன் வச்சார். அப்படி அவர் ரொம்ப உழைச்சார். அவரால் தேவையில்லாதான் எங்கள் சாரு கூட அவர்கிட்ட போய் இந்த எம்எட்டுக்கு டியூஷனாக படித்தார். ரொம்ப உழைப்புன்னு வச்சுக்க. கடைசியில் என்ன பண்ணார், அதுக்கு தொண்டை கட்டிச்சு. தொண்டை கட்டிக்கு என்ன ஆச்சு, ஹெட்மாஸ்டர் போஸ்ட்டுக்கு அவருக்கு வந்தது. வந்து கூட என்ன பண்ணார், அந்த தொண்டை கட்டில பேச முடியாது. அப்படியே இருந்து செத்து போயிட்டார். அது ரொம்ப எங்களுக்கு ஒரு துக்கமான ஒரு விஷயந்தான். அது அப்படியே வச்சுட்டு ஏடே இப்போ அந்த ஸ்கூலில் என்னை டீச்சர்னால் எனக்கு ரொம்ப மரியாதை. என் பிள்ளைங்களா 30 வருஷம் படிச்சுட்டேன். பிள்ளைங்களாம் வெளியிலே போயிட்டு இருப்பாங்கள்ல, அதெல்லாம் வந்தேன். ஐயோ டீச்சர் வந்திருக்காங்க அப்படின்னு எல்லாம் பிரீதியாக இருக்கும். பேசுவாங்க. அதில் ஒரு பையன் வந்து செல்வராஜன் பெங்களூரில் போய் ஆட்டோ வாட்டினானான். ஒரு நாள் வந்து பார்த்துட்டு, டீச்சர் இங்கே வாங்க, பெங்களூருக்கு வாங்க, நான் உங்கள் பெங்களூர்லாம் சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொன்னான். அதுபோல் ஒரு பிரீதி. எல்லா பசங்களும் ஆகட்டும் அவ்வளோ பிரீதியாக இருப்பானுங்க. போயிட்டாங்க வச்சுக்க. கடைசியில் ரிட்டைர்மெண்ட் ஆன சமயத்தில் அதுதான் ரொம்ப இதாக வச்சுக்க. பிரிவு சாரை வர கிடைச்சாங்கள, அதில் நான்லாம் வச்சுட்டப்ப அந்த பிள்ளைங்கிட்ட நான் என்ன சொன்னேன், ஐயோ எப்போ உங்கள்லாம் பார்க்கறதா எனக்கு சந்தோஷம். நாளைக்கு நான் உங்கள்லாம் பார்க்க முடியாது. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமான நான் அழுதுட்டேன். அந்த பசங்களாம் அப்படியே அழுதுட்டாங்க. அழைச்சி விட்டு கொண்டாச்சு. அவ்வளோதான், வேறு என்ன.
கணவர் பேர் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்களே, கணவர் தான் குப்புசாமி. ரொம்ப நல்லா பண்ணிருப்பார். முதல் சத்து இப்படிலாம் சொல்கிறதுக்கில்ல, ஏதோ பார்த்தோம், கல்யாணம் பண்ணிட்டோம், அவ்வளோதான். அதோட அப்படியே இருந்தேன். ஆறு பிறகுதான் இந்த குழந்தைங்களாம் வருது, பிள்ளைங்களாம் இருக்குது. 3 பொண்ணு பிறந்தது, 2 பிள்ளைங்க பிறந்தது. 3 பொண்ணு, 1 பொண்ணு, பெரிய பொண்ணு. நல்லா தான் வாழ்ந்து, நல்லா. அவங்க பெரிய பொண்ணு அவ்வளோ புத்திசாலி பொண்ணு, கெட்டிக்கார பொண்ணு. அதே தான் உடம்பு செத்து போச்சு. அவருடைய பிள்ளைங்க, அவருடைய பிள்ளைங்க தான் இந்த முருகன் சுகதேவம் 2 பேரும். இவங்க 2 பேரும் படித்தாங்க. அதுக்கு அடுத்தது அப்புறம் இன்னொரு பையனை, ஒரு பொண்ணு அது இருக்குது. அது இதில் பூனாவில் இருக்குது. அப்புறம் இன்னொரு பொண்ணு மதுரையில் இருக்குது, அது டீச்சராக இருக்குது. இன்னொரு பையன் ஏதோ உடம்பு திடீர்னு செத்து போயிட்டான். அப்புறம் அடுத்த பையன் தான் பீஷ்மன், இங்கே இருக்கான்னு வச்சுங்களேன். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அவ்வளோதாம்மா.